அத்தை இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கி இட்லி கடை போட்டுருவோமா? ஆமாம் மருமகளே, பாத்திரம் ரெடியாக இருக்குது, வண்டியும் ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி அத்தை, நான் மினி அக்காவையும் லலி அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துட்டோமா? சரிம்மா, போய் கூட்டிகிட்டு வந்துடு. மினி அக்கா. வாயம்மா உட்காரு. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல, வீட்டில் நிறைய வேலை இருக்குது. சொல்லியாம்மா, என்ன விஷயம்? அக்கா, நீங்களும் அத்தையும் போய் டிஃபன் கடை போடுறதுக்கு வண்டி பார்த்துட்டு வந்தீங்களா? அந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங் இட்லி கடை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அத்தை கேட்டு வர சொன்னாங்க. இன்றைக்கி நல்ல நாள், அதுவுமா இட்லி கடை போட்டால் நல்ல வியாபாரம் ஆகும்னு சொன்னாங்க தான். சரிம்மா, நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வரேன். ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதை முடித்தோடனே நான் வரேன். நீ லல்லியை கூப்பிட்டுக்கோ, நான் பின்னாடி வரேன். சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். இன்னும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன். இட்லி இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் 10 ரூபாம்மா. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ஆஃபர் போட்டுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் டே நல்லா ஆஃபர் போட்டுக்கலாம். சரிங்க அத்தை. என்ன கடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க போல இருக்கு. அக்கா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வாங்கடி, இனி ஆளு வரல, ஆளு வந்ததுக்கப்புறம் தான் வேலையாகும். சரி, ஆளுக வரட்டும், நம்மளுக்கு ஒரு 2 இட்லி போடு. ஏன்டி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்? வியாபாரமே ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு வேணுமா? சரி உட்காருங்கடி, போட்டு தரேன். இல்லைக்கா, சும்மா தான் கேட்டேன். சரி பரவாயில்ல, உட்காருமா, போட்டு தரேன். வந்த உடனே ஊசி இட்லி கேட்குதுக்கா, நீங்கள் போட்டு தராதீங்க. பேசாமல் இருடி, அப்படியே சொல்லாத. என்ன முணுமுணுப்பு மாமியாருக்கும் மருமகளுக்கும்? அது ஒன்றும் இல்லை மினி, ஹேமா உனக்கு ஒரு 5-6 இட்லி சேர்த்து வைக்க சொல்கிறேன். ஆமாம் மினி அக்கா, உட்காருங்க, போட்டு தரோம். அத்தை, இவங்க சாப்பிட வந்தாங்களா இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்களா? இன்றைக்கி ஒரு நாள் தானடி, விடுடி, இதில் கண்டுக்காத. இல்லைத்தான், தினமும் இப்படியே பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் ஆகாத, விடுடி. ரொம்ப அருமையாக இருக்குக்கா. சாப்பிடுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. என்ன சொன்ன 4 முடி? இல்லை, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு விற்கணும்னு சொன்னேன், அப்போ தான் நல்லா வியாபாரம் ஆகுன்னு சொன்ன மினி அக்கா. இல்லை, வேறு எதுவும் சொன்ன மாதிரி இருந்ததே. சரி சாப்பிடுமா, நீ பேசாமல். அப்பா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அக்கா, இன்னொரு பிளேட் கொடுங்க. எதுக்கடி இப்போ தானே போட்டு கொடுத்தேன்? இல்லைக்கா, ரொம்ப வயிறு பசிக்குது, கொடுங்கக்கா. நான் சொன்னேன்லத்தே, ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. இது இப்படி பண்ண நம்ம ஒரே நாளே கடையில் செஞ்சு பார்த்தேன், சுதாரிச்சு இருந்துக்கோங்க. சரி பாவண்டி, அவன் வேலைக்கு போகிறவ. சரி, ஒரு இட்லி போட்டு கொடுத்தா நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம். சரி, வெயிட் பண்ண. எப்போ என்ன ருசி. அக்கா, உன் கைக்கு தங்க வளையல் போடலாக்கா. பேசாமல் ஹேமா, உங்கள்தான் என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுரு. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது, சொல்லிட்டேன். பேசாமல் விடுடி. எருமை, சீக்கிரம் சாப்பிட்டு வந்து சேரு. அவங்களுக்கு உபத்திரம் பண்ணாது. நம்ம உதவி பண்ணாட்டி அவங்களே பார்த்துக்குவாங்க, நீ வா. அப்படியெல்லாம் இல்லை லல்லி, நான் இருந்து உதவி பண்ணிட்டு தான் வருவேன். நீ மொத்த இட்லி காலி பண்ணாமல் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரம் வந்து சேரு, சரியா? இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கிளம்புறக்கா, எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. ஆளுங்க வந்ததுக்கப்புறம் நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். வேலை முடிஞ்சாச்சுல்ல, கிளம்புங்க. என்ன ஹேமா? இல்லை, உங்களுக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்குல்ல, அதான் சொன்னேன். சரி. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம கடைக்கு யாரும் வர மாட்டாங்க அத்தை. சரி விடு, பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், விடு. சரிங்க அத்தை.